அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 6, 2026 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்மளுக்கு எட்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,722 நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோஸ்க்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறப்ப அடுத்தடுத்த டார்கெட் எதுவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டர்டேக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் பை பண்ணும். கால் செல்லர் பயந்தாங்க மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட்டு ஒரு மேலே அப் ட்ரெண்டுக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா சாரி ஓப்பனுக்கு பிலோ எஸ்டர்டேக்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கால் செல்லர் வந்து பேனிக் ஆகலை அப்படின்ட்டு நம்மளுக்கு அர்த்தமாகும். அப்போ இன்னைக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலேயே ஓப்பனுக்கு கீழேன்னு பார்க்கணுங்க. இப்போ 24,750 700 நம்மளுக்கு ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா அதோட கால் அண்ட் புட்டை வாட்ச் பண்ணுங்க. மீட்டிங் பண்ணிட்டு யாரோட ஹைக்கு மேலே கால் நிற்கிறாங்களா இல்லை புட்டோட ஹைக்கு மேலே கால் நிற்கிறாங்களா, காலோட ஹைக்கு மேலே புட்டு நிற்கிறாங்களான்னு வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல உங்களுக்கு என்ட்ரியை இன்செர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கண்டியில் ஹை லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹை அண்ட் லோக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிங்க. ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்மளுக்கு. இதில் இந்த ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அப்போ இதோட டார்கெட் வந்து நம்மளுக்கு இதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எதை வச்சும் போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,774 வச்சு நம்மளுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சஸ்டைன் ஆகுறாங்க அப்படின்னா 24,880 இதோட நம்மளோட R2 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஓகேங்களா. அப்போ அந்த R2க்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ ஓப்பனுக்கு மேலே நின்னா மட்டும்தான் இது நம்மளுக்கு சாத்தியமாகும். அது இல்லாமல் நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஓப்பனுக்கு பிலோ வராங்க, ஒரு லோ போட்டுட்டு திருப்பி இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லோ டு ஹை தான் நம்மளுக்கு கணக்கு. இங்கேருந்து இந்த மூமெண்ட்டு நம்மளுக்கு கணக்கு வராது. அப்போ இந்த லோ டு ஹை நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஓப்பன் எங்கே நம்மளுக்கு நேற்று கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 750 நம்மளுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தாங்க. பட் ஆனால் 650 தான் ஓப்பன் ஆகுறாங்க. நம்மளுக்கு 650 ஓப்பன் ஆப்போ அந்த கால் அண்ட் புட்டை வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலோட ஹைக்கு மேலே புட்டு நான் ஸ்டாண்டர்ட் ஆகணுட்டி நல்ல ஒரு இம்பேக்ட் புட் சைடு கிடச்சிருந்தது. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இதை தான் நம்ம அந்த ஓப்பன் ஆகணுட்டி அந்த ஓப்பனுக்கு வெயிட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ நேரம் இந்த இடத்துல சைடு வே போயிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 11:40 வச்சு இந்த இடத்துல அவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த இது நம்ம வெயிட் பண்ணிட்டு இந்த டார்கெட்ல நம்மளுடைய சின்ன கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா கச்சிதமா இதுக்கு நம்மளுக்கு அந்த டார்கெட் வந்து அடிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸில் நம்மளுக்கு 0 to ஹீரோ இருக்கு. ஓகேங்களா. இன்னைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பீரி நம்மளுக்கு. அப்போ சென்செக்ஸில் நம்மளுக்கு மூமெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அப்போ ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறப்ப மார்க்கெட்டு நம்மளுக்கு மேலே போனாலும் கீழே வராங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்காங்க. எங்க 79,000 மார்க்கெட் கீழே இறங்கியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு கேப் அப் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 79,000 மேலே எஸ்டர்டேக்கு மேலே நின்னா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா இந்த R2 நம்மளுக்கு இந்த R2லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அந்த R2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. 79,209 ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 79,200க்கு வர்றப்ப மார்க்கெட்டை நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ 79,200க்கு வர்றப்ப அதோட கால் அண்ட் புட் வந்து நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். ஒரு வேளை மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுறாங்க, பட் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரு சைடு வேவாக மூவ்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா
ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எதை வச்சும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் பிரகாரம் ஒரு 1:30 to 2 o'clock இந்த ரேஞ்ச் வச்சுமே இந்த 79,200ல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுறாங்க, இந்த ஓப்பனுக்கு மேலேயே நின்று இந்த எஸ்டர்டேக்கு மேலேயே நின்று இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் 80,000 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுவும் இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பெரி இருக்கு. ஸோ ஐடிஎம்மாக இருக்கிறவங்க ஓடிஎம்மாக இருக்கிறவங்க ஐடிஎம்மாக மாறுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, இந்த 80,000 வச்சு மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு தயாராகும். ஓகேங்களா இன்னைக்கு. அப்போ இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் R2க்கு மேலேயும் நம்மளுக்கு வர்த்தகம் ஆகுறாங்க அப்படின்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. இது செகண்ட் ஹாஃப்ல நடக்கணும். இந்த இடத்துல விடக்கூடாது. இந்த இடத்துக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகி கீழே வந்தாலுமே மேலே போய் நின்னுக்குவாங்க. இந்த இடத்துல அப்படியே சஸ்டெயின் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு இம்பாக்ட் 80,000 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 80,000 கால்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும் நம்மளுக்கு. 79,500 கால்லாம் நம்மளுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு இந்த R2ல வரப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் இந்த சென்செக்ஸ்லையும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும், ஓடிஎம்க்கு மதிப்பு இருக்காது. ஒரு 3 o'clock நம்மளுக்கு 3:15னா இண்டெக்ஸோட சார்ட் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபியூச்சரை போய் செக் பண்ணிங்கன்னா அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.